ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டு கத்திரிக்காய் செடி. இதில வந்து நெறைய பூ புடிச்சிருந்ததுன்னு சொன்னேன். ஆனா, ஒரு காய் கூட வைக்கல. என்ன ரீசன் பார்த்தா, இதில ஒரு 2, 3 நாளாவே சுத்தி, சுத்தி நெறைய எறும்பு வர ஆரம்பிச்சுருச்சு. எறும்பு வந்தது அப்டின்னாலே, உங்க தோட்டத்தில வந்து மாவு பூச்சி இந்த செடிங்கள்ல வைக்க போதுன்னு அர்த்தம். ஸோ, நம்ம அதுக்கு முன்னாடியே பாதுகாக்க ஆரம்பிச்சிடணும் நம்ம செடிய. இன்னைக்கு நான் பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு நேச்சுரலான உரம் தான் குடுக்க போறேன். உரம் இல்ல அ உரமாவும் வச்சுக்கலாம், இல்ல பூச்சிக்கொல்லியாவும் வச்சுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா, பழைய காலத்துல எல்லாமே அந்த காலத்துல நம்ம எல்லார் வீட்லயுமே அடுப்பு எரிப்பாங்க. அதுல உள்ள சாம்பல தான் யூஸ் பண்ணுவாங்க. அதனால அப்ப உள்ளவங்க நல்லா ஹெல்த்தியாவும் இருந்தாங்க. நல்லா பார்த்தீங்கன்னா, ஒரு 80 வயசு வரைக்குமே நல்ல ஆரோக்கியமா இருந்தாங்க. ஆனா, இப்ப வந்து எல்லாமே கெமிக்கல் தான் போடுறாங்க. அதனால நம்மளுக்குமே அந்த பாதிப்பு இருக்குது. ஸோ, நெறைய நோய்களும் வருது. இப்ப பார்த்தீங்க அப்டின்னா, அந்த சாம்பல் நல்ல பவுடரான சாம்பல தெளிக்கிறேன். இது வந்து பவுடரா இல்லையே அப்டின்னா, கொஞ்சம் மழை பெஞ்சிருக்கு இல்லையா? அதனால ஈரமா இருக்கு. வேற ஒண்ணும் இல்லையா? நல்லா சுத்தி, சுத்தி தெளிச்சிரணும். அந்த எறும்புல படுறா மாதிரி. இதனால வந்து அந்த எறும்பும் கண்ட்ரோல் ஆயிரும். அந்த பூச்சி வர்றதும் நிப்பாட்டிரும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு இயற்கையான முறையில காய்கறியும் கிடைக்கும். இத தான் வந்து இப்படி தயாரிக்கிற காய்கறி, அதாவது உற்பத்தி பண்ற காய்கறிங்கள தான் ஆர்கானிக் காய்கறிகள் அப்படின்னு சொல்லி நெறைய ரேட்டு குடுத்து நம்ம வாங்குற மாதிரி இருக்கு. ஸோ நம்ம வீட்ல ரெடி பண்ணும்போது இந்த மாரி பூச்சிக்கொல்லிய தெளிக்கலாம்.